எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாஸ்ட் டைமே வந்து அந்த லோக்சபா பார்லிமெண்ட்டில் வந்து அந்த இதை பற்றிலாம் பேசியிருந்தார். டேக்ஸை வந்து குறைச்சதை பற்றி, அப்புறம் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருந்த பேர்கள் பற்றி அதெல்லாம் வந்து பேசியிருந்தார். ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டான் அப்படி இந்தியா வந்து ஃபுல்லாக வந்து சரண்டர் ஆகிடுச்சு, யூஎஸ்க்கு ட்ரேட் டீல் பண்ணியிருக்காங்க, இது வந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக வந்து இப்போ ரூலிங் பார்ட்டி எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, நிஷிகாந்த் டூபே அப்படிங்கிறவர் தேர்ஸ்டே அன்னைக்கு ராகுல் காந்தி அந்த லோக்சபா மெம்பர்ஷிப்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து அவர் ஓம் பிர்லா அவர் அந்த ஸ்பீக்கரை வந்து பார்லிமெண்ட் வந்து இதை வந்து இன்கொயரி கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள், ஆக்ட் அகெயின்ஸ்ட் ஹிம், அதாவது வந்து இவர் ராகுல் காந்தி மிஸ்டர் ராகுல் காந்தி பேசினதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபார்ம் பண்ணுங்கள், அட்டம் பண்ணியிருக்காரு டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரியை அப்படிங்கிற மாதிரி மேஜராக வந்து ஒரு அலிகேஷனையும் வச்சுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்ஸ்டான்டிவ் மோஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன அலிகேஷன் வைக்கிறாருன்னா, ராகுல் காந்திக்கு அகெயின்ஸ்டாக அவருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் விசிட் வந்து போகிறாரு ஃபாரின் கண்ட்ரீஸு, அது வந்து எது வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டூபே வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பப்ளிஷே ஆகாத ஒரு புக்கு, அதோட ஆத்தர் வந்து எக்ஸ் ஆர்மி சீஃப் ஜெனரல் நரவானே அப்படிங்கிற வந்து அவருடைய அந்த இதை வந்து வச்சு கண்டினியூஸாக அட்டம் பண்ணுறாங்க, டிஸ்கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து டூபே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காரு லோக்சபாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேசிவ் ப்ரொட்டஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க அப்படி அகெயின்ஸ்ட் அந்த அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்பன் நக்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து டார்கெட் பண்ணுறாரு, அதாவது எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் ஸ்பீக்கர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து வெளியேற்றப்படணும், தடையும் செய்யப்படணும் எலெக்ஷன் அந்த இதில் வந்து போட்டியிடுறத அப்படின்னு வந்து டூபே சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து ஹை அத்தாரிட்டிஸோடு வந்து இந்த கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய பெரிய அலிகேஷன்ஸாக வந்து வைக்கிறாரு. கேசஸில் வந்து இந்த சப்ஸ்டான்ஷிவ் மோஷனில், அதாவது பனிஷ்மெண்ட் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன இன்க்ளூட் அந்த 11 எம்பிஸ்க்கு வந்து அந்த இது கொடுக்கப்பட்டது 2005 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை அந்த கேஷ் ஃபார் அந்த கொரி ஸ்கேம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்ன வந்திருக்குன்னா, ஸ்பீக்கர் தான் வந்து இப்போ டிசிஷன் எடுக்கணும், வெதர் வந்து டூபேவோட நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காருல ராகுலுக்கு அகெயின்ஸ்டாக, அதை வந்து இப்போ செயல்படுத்த போகிறாங்களா இல்லையான்னு. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணணுன்னா அது வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் அந்த ஹவுஸில் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஆக்ஷனை, இன்க்ளூடிங் எக்ஸ்பல்ஷன் பற்றியும் பேசியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து இங்கே இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் பற்றி பேசினதுக்கப்புறம் அவருடைய வெர்ஷனை வந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பீக்கருக்கு வந்து ஓம் பிர்லாவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, சபாநாயகருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து ஒன்று போட்டிருக்காரு. மிஸ்டர் டூபே அப்படிங்கிறவர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்எத்திக்கல் கண்டக்ட் வந்து இந்த இவருக்கு ராகுல் காந்திக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கான்ஸ்டியூட் பண்ண பார்லிமெண்ட்ரி இன்கொயரி கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதை வந்து அதை வந்து டிஸ்டெபிலைஸ் பண்ணுற கண்ட்ரி வந்து பண்ணுறாரு, அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. டூபே வச்சதுக்கு வந்து அந்த பார்ட்டி லீடர், காங்கிரஸ் பார்ட்டி லீடர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, ராகுல் காந்தி தேர்ஸ்டே அன்னைக்கு நான் வந்து பார்லிமெண்ட்டில் உண்மையை தான் பேசினேன், நான் வந்து திரும்பி அதை எடுத்துக்க மாட்டேன், அவங்க வந்து எனக்கு எதிராக வந்து கேஸு வந்து போட்டாலும், போலீஸ் கேஸ் போட்டாலும் நான் வந்து மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒரு வீடியோவில் ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸும் கண்ட்ரியும் வந்து ஃபுட் செக்யூரிட்டிக்காக வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம பிஎம் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபார்மர்ஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது காட்டன் செல் பண்ணுறது, சோயாபீன், ஆப்பிள், ஃப்ரூட் க்ரோயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஃபாரினர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே கேப்சர் பண்ணணும் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை அப்படின்னு. அதை வந்து பிஎம் மோடி வந்து அதற்கான கதவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் டொனால்ட் ட்ரம்ப் கண்ட்ரோல் பண்ணுறாரு நம்ம பிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு யூஎஸ் ஃபார்மர்ஸ் லார்ஜ் மெக்கானைஸ்டு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க கவர்மெண்ட் சப்சிடைஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு ஸ்மால் லேண்டு தான் இருக்குது, அதுவும் மெக்கானைஸ்ட் ஃபார்மிங் இல்லை அப்படிங்கிறனால அவங்களுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ விளைச்சல் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு எதிராக கேஸ் போடுங்க, என்னை அப்யூஸ் பண்ணுங்க, அது எனக்கு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உண்மையை தான் பேசியிருக்கேன் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி இந்த கண்ட்ரி என்ன ஏதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அந்த உண்மையை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் நாங்கள் ஃபார்மர்ஸோட தான் எப்போவுமே நாங்கள் இருப்போம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நாங்கள் இன்ஜஸ்டிஸை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காரு. எம்பி வேணுகோபால் அப்படிங்கிறவர் ஜென்ரல் செக்ரட்டரி வேணுகோபால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எதை பற்றியும் பாதர் பண்ண மாட்டோம், எனி மோஷன்ஸ் நீங்கள் எங்களை ஹேங் கூட பண்ணலாம், அதுக்கு கூட நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பார்லிமெண்ட்டில் ட்ரூத்தை தான் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா, ராகுலோட அந்த லோக்சபா மெம்பர்ஷிப்பை இவங்க எடுத்துட்டாங்க. இப்போ ரூலிங் பார்ட்டி 2023 அவரை திரும்பி ஓட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் பவுன்ஸ் பண்ணி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணுகோபால் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா லேஷ் பண்ண மோடி கவர்மெண்ட் அந்த இதை என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய ராகுலோட ஸ்பீச்சில் ரெக்கார்ட் பண்ணதில் நிறைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அலிகேஷனையும் வச்சுருக்காரு. ராகுல் காந்தி என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னது எல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு ரிமார்க்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவர் என்னென்னா, இந்த பார்லிமெண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. அப்போது பார்லிமெண்ட் வெறும் கவர்மெண்ட்டுக்காக தான் செயல்படுதா, அப்போசிஷனுக்காக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்காரு. நேற்று அந்த லோக்சபா அந்த பார்லிமெண்ட்டில் இவ்வளோ அமளி நடந்ததில் அதுக்கு இவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க 2 பேரும். அது ரிப்ளை நம்ம ரூலிங் பார்ட்டியும் பண்ணியிருக்காங்க, அப்போசிஷன் அதுக்கு என்ன ஏதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும், வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.